தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில்பட்டியில் சிறுவனின் மரணம் தொடர்பாக 3 பேரிடம் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவனின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக 3 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். மகேஸ்வரன், இப்போ இந்த 3 பேரிடம் தனிப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்கள் யார், வேறு யாரெல்லாம் இந்த விசாரணை வளையத்திற்குள் வர இருக்கிறார்கள்? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி இந்த தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி என்ற சிறுவன் நேற்று காலையிலிருந்து வீட்டில் தனியாக இருந்தபோது காணாமல் போனார். இந்த சூழ்நிலையில் இன்று காலையில் அந்த வீட்டின் அருகே உள்ள ஒரு மாடியில் சரளமாக மீட்கப்பட்டார். அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டு உடல் சில காயங்கள் இருப்பதாக தென்பட்டதால் உடற்குறைக்காக தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிசி எடிசன் மற்றும் கோயில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் அவங்க தரப்புல போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சிறுவனுடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய ஒரு 3 பேர், சந்தேகக்கூடிய ஒரு 3 பேரை ஒரு தனியான இடத்துல அவங்க விசாரணை நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே காலையில் அந்த சிறுவனுடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் போலீசார் சோதனை நடத்தின. அது மட்டும் அங்குள்ள பகுதியில் விசாரணை நடத்தின. அந்த விசாரணை அடிப்படையில் இந்த 3 பேர் மீது ஒரு சந்தேகம் இருப்பதால் போலீசார் ஒரு தனி இடத்துல விசாரணை கொண்டு வராங்க. அவங்க 3 பேரும் குழப்பமான பகுதியில் தொடர்ந்து சொல்லிட்டதுனால அவங்கள போலீசாரால் அதுக்கு முடிவுக்கு வர முடியாது சொல்றதுக்கு. இருந்தவரும் தனித்தனியாக தற்போது விசாரித்து வராங்க. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த குற்றவாளிகள் உறுதி செய்யப்படுவார்கள் என்று போலீசார் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த உடற்குழாய் அந்த முடிவு வந்த பின்னர்தான் உறுதியாக இவர்கள் குற்றவாளிகளா என்று சொல்ல முடியும். எதற்காக இந்த கொலை நடைபெற்றது என்பது உறுதியாக தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நன்றி மகேஸ்வரன், விவரங்களை வழங்கியமைக்காக.